ஹலோ ஆல் ஹிந்தி பிக் பாஸ் ஃபினாலே நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருந்து போன பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து திருப்பி வீட்டுக்கு வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு மக்களே. இதில் முதல்ல யார் வரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி நைரா பானர்ஜி. ஸோ ஸ்ருத்திகாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க. ஸ்ருத்திகாவோட ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கில் இருந்தவங்க தான் இந்த நைரா பானர்ஜி. அவங்க சீக்கிரமாகவே வந்து எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. வெளியே போயிட்டு கூட ப்ரெஸ் மீட்லலாம் வந்து ஸ்ருதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் வந்து பேசினாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தபோது நைரா அண்ட் ஸ்ருதிகா கிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. வீட்டுக்குள்ளே இருந்து நைரா எலிமினேட் ஆகி போன போது கூட ஸ்ருதிகா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாங்க. ஸோ அவங்க ஓகே ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அவினாஷ் அண்டு இந்த விவின் கேங் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றி வந்து சொன்னது நைராவும் ஸ்ருதிகாவும் சேர்ந்து தான் வந்து சொன்னாங்க. இவங்க வந்து கேமுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக நடிக்கிறாங்க, ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அவினாஷ் கேங்கை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணது நைராவும் ஸ்ருதிகாவும் சேர்ந்து தான். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இவங்க ஒன்றாவே வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஸ்ருதிகாவுக்கு மிஸ் ஆன ஒரு ட்ரூ ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா நைரா தான் இருக்கும். சும்மா விட நைரா இருந்திருந்தா ஸ்ருதிகா இன்னும் நல்லா இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் மக்களே. அதே மாதிரி நிறைய சுச்சுவேஷனில் நைரா ஸ்ருதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அவினாஷோட நாமினேஷன் டைமில். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஸ்ருதிகாவும் நைராவும் சேர்ந்து தான் வந்து டிசிஷன் எடுத்திருந்தாங்க. அந்த டைமில் வந்து சும் வந்து ஜுஜுபி மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் நைரா போனதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து சும் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸ்ருதிகாவை. அது சும்மோட ஸ்ட்ராட்டஜின்னு நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா சும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராட்டஜி வந்து அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நைரா போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்ருதிகா கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பழகலாம். ஏன்னா பிக் பாஸோட அட்டென்ஷன் அன்னைக்கு வந்து அதாவது அந்த டைமில் ஸ்ருதிகா மேலே தான் இருந்தது. ஸோ சவுத்துலேருந்து ஒரு கேர்ள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க நல்லா ஃபன்னியாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் மேக்ஸிமம் வந்து ஸ்ருதிகா மேலே தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. எப்படியாவது சவுத் பீப்புளை வந்து ஹிந்தி பிக் பாஸ் பார்க்க வைக்கிறதுக்காக ஸ்ருதிகா மேலே ஒரு அட்டென்ஷன் இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து சும் வந்து ஒட்டிக்கிட்டாங்க ஸ்ருதிகா கூட. நைரா இருந்திருந்தா கண்டிப்பாக ஸ்ருதிகா சும் ரிலேஷன் வந்திருக்காது. கேம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்ருதிகா இப்போ ஃபினாலேல இருந்திருப்பாங்க மக்களே. ஸோ எனவே பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து வராங்க. ஸோ இப்போ நைரா வந்து வெளியே இருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் உள்ளே போகிறாங்க. அவங்க உள்ளே போயிட்டு இந்த கரண் சும்முக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை அவினாஷ் கேங்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்ருதிகாவும் போவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.